ஐயோஸ் அமர்நாத். ஸோ சாட்டர்டே சண்டேலாம் நல்லா ஜாலியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பொங்கலோடு சேர்ந்து. ஸோ இன்னையிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு சூப்பர் டூப்பராக வந்து ஒரு விஷயம் என்னென்னாக்கா, இன்றைக்கி பிசிசிஎல் நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 176 டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்திருந்தது. நான் தொடர்ந்து சொல்லியிருந்தேன் இது லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸும் அந்த டிஐ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி நீங்கள் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டபுள்னு சொல்லலாம். 96% வந்து இன்ட்ராடேயில் வந்து இருந்தது. ஸோ எண்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 75% வந்து பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருந்தது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு தான் சொல்லலாம். அது டீட்டெயில் வந்து ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ண ஏஐ வச்சு அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நிஃப்டி வந்து தொடர்ந்து வந்து நம்ம டார்லிங்கை வந்து துவச்சி அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த டீட்டெயிலும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு கவலையான விஷயம் அப்படின்னாக்கா, அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, டிக்ளைன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது தொடருமா அப்படின்றது எல்லாமே நம்ம சார்ட்டை ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா உங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரிக்வஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ணிவிடுங்க. ரைட், வீடியோக்குள்ளே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஐபிஓ ரெகுலர் மார்க்கெட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓ பார்க்கலாம். ஸோ பாரத் குக்கிங் கோல் ஸோ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓப்பனிங்லேயே வந்து பிகினிங்கில் வந்து சூப்பராக இருந்தது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 45 பைசா போயிருந்தது. லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து 21 ரூபாய். ஆக்சுவலாக வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்போ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 21 ரூபாலேருந்து 23 சொல்லியிருந்தாங்க. நான் அப்பயே சொல்லியிருந்தேன் இது 23 தான் இருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி 23 தான் லிஸ்டிங் ப்ரைஸ், இஷ்யூ ப்ரைஸ் இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 46 ரூபானா 100%. 45 பைசா வரைக்கும் இன்ட்ராடேயில் போனது. கிட்டத்தட்ட 96%. எண்ட் ஆஃப் த மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 76.43% ஒரே நாளில். ஸோ இது மாதிரி வந்து அமைகிறது ரொம்ப சில ஐபிஓ மட்டும்தான் அமையும். அது வந்து லிஸ்ட் வந்து ஜஸ்ட்டு ஜெமினி கிட்ட கேட்டிருந்தேன், ஏஐ கூகுள் ஜெமினி கிட்ட வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி விச் ஐபிஓ கெயின்டு மோஸ்ட் ஆன் த லிஸ்டிங் டே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்போ அது கொடுத்தது வந்துட்டு 2021 வந்துட்டு சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் வந்து 270% வந்து லிஸ்டிங் டே இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே வந்து பாசிட்டிவாக வந்து போயிருக்கேன். 163 ரூபா இஷ்யூ பண்ணது 575 ரூபா வரைக்கும் அன்றைக்கி போயிருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கனாக்கா விவர் ஸ்டில் இது வந்து 195% ப்ரீமியமில் வந்து லிஸ்ட் ஆச்சு. பிஎல்எஸ் இ சர்வீசஸ் வந்து 175% வந்து முடிஞ்சிருந்தது. இன்றைக்கி 96% வந்து பிசிசிஎல். இது ஜஸ்ட் ஒரு ஹிஸ்ட்ரியாக பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா அதிகமாக போனது சிகாச்சி இண்டஸ்ட்ரீஸ் 2021 270% போயிருக்கு. தென் விபர் ஸ்டீல் வந்து 2024 வந்து 195%. பிஎல்எஸ் இ சர்வீசஸ் 24 வந்து 175%. லேட்டன் வியூ அனாலிட்டிக்ஸ் 21 வந்து 169%. டாடா டெக்னாலஜிஸ் 23 163% வந்து பாசிட்டிவாக போயிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. இது அப்படியே உல்ட்டாவாக வந்து ஒரு எப்படி இருந்ததுன்றது, டவுன் சைடில் எப்படி இருக்குன்றது நான் மேபி நாளைக்கு அந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணுற மாதிரி பார்க்குறேன் நான். ஸோ நம்ம ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம மார்க்கெட் வியூக்குள்ளே போயிடலாம். இப்போது இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து செம்மையாக அடி போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நிஃப்டி வந்து 108 பாயிண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருந்தது. ஆக்சுவலாக இது வந்து இன்னும் ஒரு 30 பாயிண்ட் டவுனில் போயிருந்தது. இந்த லாஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து வெயிட்டட் ஆவரேஜ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த வகையில் வந்து ஒரு 30 பாயிண்ட் வந்து சேர்ந்து வந்துருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் கௌரவமாக 108 பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் 103 பாயிண்ட்டு, மிட் கேப் 96 பாயிண்ட் மைனஸு, ஸ்மால் கேப் 183 மைனஸு, மைக்ரோ கேப் 290. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே டைரெக்ஷனல் நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு சகுனமாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இந்தியா விக்ஸ் பார்த்திங்கனாக்கா 4.2% வந்து இன்றைக்கி ஏறி இருந்தது, 11.85 இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஓவராலாக வந்து இது ப்ரீ பட்ஜெட். இப்போ நம்ம டெய்லி வந்து மார்க்கெட் 9 to 9:15 ப்ரீ மார்க்கெட் பண்ணுறாங்க இல்லையா, தென் ஓப்பனிங்கில் இருந்து மார்க்கெட் வேறு மாதிரி மாறும். அது மாதிரி இப்போ நடக்கிற ஒரு மூமெண்ட்லாம் பார்க்கும்போது வந்து ஒரு ப்ரீ பட்ஜெட் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு ஆட்டம் மாதிரி தான் தெரியுது. ஸோ பட்ஜெட் அப்போ வந்து பெருசாக ஏறத்துக்கு இப்பயே வந்து ஏதோ ஃபவுண்டேஷன் போடுறாங்களோ
அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லை அன்னைக்கு இன்னும் பெரிய அளவில் வச்சு செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ப்ரீ பட்ஜெட் ப்ளே அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். தென் வந்து நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் பார்த்தோம்னாக்கா ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த லோவே உடைக்கல. 12ஆம் தேதி வந்து கிட்டத்தட்ட வந்து 23,480 பக்கத்தில் வந்திருந்தது, அது உடைக்கல. அதே மாதிரி வந்துட்டு 25,400 வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ அது பக்கமாக இன்னும் டச் பண்ணல அது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்டடியாக இருக்குது. கீழே விழுறதுக்குன்னு எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. சாலிடாக இருக்குது. நிஃப்டி ஒவ்வொரு டைம் ஆட்டம் போடும்போது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஒரு சாலிடாக இருந்தது. பட் மேபி இன்னும் கொஞ்சம் வந்து திருப்பி சப்போர்ட்டு கீழே வந்தாலும் வரலாமே தவிர பேங்க் நிஃப்டி பார்க்க நல்ல ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா சூப்பராக இருக்கும். பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்றது. தென் அதே மாதிரி ஐடி பார்த்திங்கனாலும் இந்த 37,800 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. பட் அது வந்து நல்ல ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஐடி பொறுத்த வரைக்கும் கூட வந்து நல்லாவே வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டில் தான் இப்போதைக்கு இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் தெரியல. பட் வெரி நெகட்டிவிட்டி நான் திரும்ப நமக்கு பார்க்க முடியுறது வந்து ஸ்மால் கேப்பில் தான். ஸோ இந்த 16,200 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே கிட்ட உடஞ்சிருக்கு. ஒரு கேப் டவுனில் நல்லா உடஞ்சிருக்கு. இதுதான் வந்து கொஞ்சம் வந்து நெருடலாக தெரியுதே தவிர மற்றபடி மார்க்கெட்டில் வந்து எனக்கு பெரிய லெவலில் நெகட்டிவிட்டி எதுவும் தெரியல. ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி. அது கூட வந்து பட்ஜெட்டில் இருந்து ஏதோ ஒரு காரணம் வேணும்ல ஏறுறதுக்கு, உடனே பட்ஜெட் இதனால மார்க்கெட் ஏறிச்சுன்னு சொல்கிறதுக்காக கூட இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது. ஸோ ஓவராலாக இந்தியன் மார்க்கெட்டில் நோ நெகட்டிவிட்டி, ஒன்லி ஆப்ஷன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி. ஃபர்தராக வந்து பெரிய அளவில் இறங்குன்ற மாதிரி எனக்கு தோணலை. அதுக்கு காரணம் வந்து குளோபல் மார்க்கெட் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம், நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அங்கே எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டில் நம்ம பெரிய மார்க்கெட்லேயும் பார்த்தோம்னாக்கா டவ் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை ஜோன்லேயே தான் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்லேயும் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இல்லை. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி S&P 500 பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட வந்து நல்ல ஒரு கன்சல்டேஷன், ஆல் டைம் ஹை விட கொஞ்சம் தள்ளி நல்ல ஒரு கன்சல்டேட் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் குளோபல் மார்க்கெட்லேயும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக டவுன் போகுன்ற மாதிரி எனக்கு தோணலை. இது வந்து ஜஸ்ட் வந்து ப்ரீ பட்ஜெட் ஆட்டம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம். மேபி பட்ஜெட் டேட்டில் இருந்து வந்துட்டு ஒரு இது கண்டிப்பாக வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி டாலர் பார்த்தோம் அப்படின்னாக்கா யூஎஸ் டாலர் வந்து 99.18 இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து கெயின் ஆகிட்டுருக்கு. நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து தொடர்ந்து வந்து கொஞ்சம் வீக்கான ஸ்டேட்டில் தான் இருக்குது. அது எனக்கு பெருசாக வந்து பழைய ஆல் டைம் ஹைன்றதை விட ஆல் டைம் லோன்னு சொல்லணும் கரன்சியை பொறுத்த வரைக்கும். சோஃபார் இது வரைக்கும் பிரேக் பண்ணலை. மேபி கொஞ்சம் இது வந்து அப்ரிஷியேட் ஆச்சுனாக்கா, இந்தியன் ரூபி அப்ரிஷியேட் ஆச்சுனாக்கா அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும். மேபி போஸ்ட் பட்ஜெட்டில் நடக்கிறது கூட ஒரு சான்சஸ் நம்ம இருக்குது. ஸோ இதை தான் வந்து மார்க்கெட்டுடைய சங்கதி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் டவுன் போகாதுன்ற மாதிரி தான் தெரியுது. பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் புதுசாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருந்தீங்க. அவங்களுக்கு ஒன்ஸ் அகெயின் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். அண்டில் பாய். தேங்க்யூ.